ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. மாரியம்மன் ஆலயங்களில் நடைபெறும் திருவிழாக்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் என்பது மிக மிக பிரசித்தமான ஒன்று. அதை தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். சின்னம்மை மற்றும் தட்டம்மைகளில் இருந்து காக்கும் கடவுளாக வழிபடப்படுவர் மாரியம்மன். நம் சமூகத்தில் காணப்படும் எந்த பழக்க வழக்கமும் காரணம் இல்லாமல் உருவாக்கப்பட்டவை அல்ல. எந்த ஒரு மத நம்பிக்கையும் கண்மூடித்தனமாக உருவாக்கப்பட்டது கிடையாது. வரும் முன் காப்பதே சிறந்தது என்பதை மனதில் கொண்டு நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த இது போன்ற பழக்கங்கள் நிறைய இருக்கின்றன. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் கூழ் ஊட்டுதல். இந்தியாவை பொறுத்தவரை உஷ்ணம் நிறைந்த கோடைக்காலம் ஈரப்பதம் நிறைந்த குளிர்காலமாக மாறுவது ஆடி மாதத்தில் நிகழ்கிறது. இந்த தருணத்தில் வைரஸ் கிருமிகளால் ஏற்படும் நோய்கள் அதிக அளவில் பரவும் என்பது அறிவியல் செய்தி. அதன்படி ஆடி மாதத்தில் சின்னம்மை மற்றும் தட்டம்மை அதிக அளவில் பரவுகிறது. உயிர்கொல்லி நோயாக திகழ்ந்த அம்மை நோயை தடுக்க அதிக எதிர்ப்பு சக்தி நமக்கு தேவைப்படுகின்றது. அதனை கேழ்வரகு கூழ் ஈடு செய்கின்றது. கேழ்வரகு உடலை குளிர்விக்கக்கூடிய அரிய உணவு. அது மட்டுமில்லாமல் வைரஸ் கிருமிகளிலிருந்து காக்கக்கூடிய அருமருந்தாக கூட இருக்கின்றது. மேலும் உடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய இரும்புச்சத்து, கால்சியம், நார்சத்து போன்றவையும் அதிக அளவில் இது இருக்கின்றது. கேழ்வரகை கூழாக தயாரிக்கும் முறையிலும் அதன் மருத்துவ குணம் அதிகரிக்கின்றது. கேழ்வரகு மாவை நீரில் கரைத்து ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து புளிக்க வைக்கின்றார்கள். மாலையில் அது அரிசி குருணையை கலந்து வேக வைத்து இரவு முழுவதும் அப்படியே வைத்து விடுவதால் உடலுக்கு நலமளிக்கும் ஈஸ்ட் உருவாகி குடிப்பதற்கு ஏற்ற வகையில் கூழ் புளித்து போகின்றது. கூழுடன் சேர்க்கப்படும் முருங்கைக்கீரை இரும்பு சத்து நிறைந்ததாக இருக்கின்றது. உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் உஷ்ணம் குறைந்து வைரஸ் கிருமிகளின் தாக்கத்திலிருந்து விடுபட இந்த கூழ் மிகவும் உதவுகின்றது. அதுவும் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து கிடைக்கும் பிரசாதம் என்றால் அதற்கு கூடுதல் சக்தி இருக்கின்றது அல்லவா? கேழ்வரகு கூழ் உடலுக்கு நல்லது என்று பிரச்சாரம் செய்தால் மக்கள் ஏற்பார்களா? தெரியவில்லை. அதனால்தான் அம்பாளின் பிரசாதம் என்று சொல்கின்றார்களோ? அநேகமாக எல்லா மாரியம்மன் கோயில்களிலும் கூழ்வார்த்தல் வருடத்தில் பல முறை நடைபெறுகின்றது. தற்போது பல கோயில்களில் கம்பு, சோளம், கேழ்வரகு போன்றவற்றை அரைத்து நீரில் கரைத்து கொதிக்க வைத்து கூழாக மாற்றுகின்றார்கள். ஒரு புது பானை வாங்கி நன்கு சுத்தம் செய்து மஞ்சள், சந்தனம், குங்குமம் போன்றவைகள் எல்லாம் இட்டு வேப்பிலையால் அலங்காரம் செய்து மாலை சூட்டி அதில் காய்ச்சிய கூழை ஊற்றி அத்துடன் பொடி செய்யப்பட்ட வெங்காயத்தை கலந்து அம்மன் முன் வைத்து பூஜை செய்து கற்பூரம் ஏற்றி வணங்கிவிட்டு எல்லோருக்கும் கொடுத்து மகிழ்கின்றார்கள். மேற்கண்டபடி கூழ் செய்வதற்கு பதிலாக அரிசியை கொதிக்க வைத்து கஞ்சி செய்து அதனையும் மேற்சொன்ன முறையில் வழிபாடுகள் எல்லாம் செய்து எல்லோருக்கும் கொடுப்பதும் உண்டு. தற்போது புது பானைகளுக்கு பதிலாக எவர்சில்வர் மற்றும் பித்தளையாலான பாத்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கூழ் அன்னையின் பிரசாதமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நம் உடலையும் குளிர்விக்கும் தன்மை கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட நிகழ்வு இது. எப்பேற்பட்ட திருவிழாவாக இந்த கூழ் ஊற்றுதல் என்பது மாரியம்மன் ஆலயங்களில் கொண்டாடப்படுகின்றது என்பதை பார்த்தால் பிரமிப்பாக இருக்கின்றது அல்லவா? மேலும் பல திருவிழாக்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று விருந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி. ஓம் மகா